ஹாய் வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு பாவ் பாஜி எப்படி செய்கிறது பார்க்கலாம். 100 கிராம் அளவு காஞ்ச பச்சை பட்டாணி 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 3 2 பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குக்கரில் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி நனைகிற அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் போனதும் மூடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் இருந்த தண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியிருக்கேன். உருளைக்கிழங்கு தோல் உரித்து எடுத்திருக்கேன். வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்து உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி ஓரளவு மசிச்சு எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கணும். ரெண்டு டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசிச்ச உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகணும். லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ பாவு டோஸ்ட் பண்ணணும். பட்டர் சேர்த்துக்கலாம். பாவு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பாவு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இந்த பக்கத்துலேயே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ நமக்கு பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.